பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலவேளையிலும் தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். கருணையினால், காருண்யம் என்பது இரக்கத்தின் உச்சக்கட்டம். காருண்யம், கருணை. அவன் தேவன் நம்மேல் வைத்த அந்த காருண்யம் ஒரு மனிதனை தேவன் பால் உலகத்தில் பாவத்தில் ஊழையில் அக்கிரமத்தில் சிக்கி இருந்த ஒரு தெய்வ பிள்ளையாய் இருந்தோம். தேவனை அறிவதற்கு முன்பு ஆமேன் தேவனை விட்டு விலகினவர்களாய் காணப்பட்டோம். நாம தேவனை தேடி வரல, அவர் நம்மை இழுத்து கொண்டபடியால் விட்டு விலக முடியல. பாவம் உலகம் நம்மை சூழ்ந்து கொள்ளுது, நமக்கு எதிராய் நிற்கிறது, வஞ்சித்து விட அழித்து விட. அந்த நடுவில் தேவன் நம்மை இழுத்து கொண்டார். தேவன் நம்மை பற்றி கொண்டார். தேவன் நமக்கு ஆமேன் ஹல்லேலூயா ஒரு ஆலோசனை தந்து வழியை திறந்து நம்மை எல்லாரையும் அவர் பக்கம் இழுத்தபடியினால் நாம் அவரிடத்தில் வந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்ட ஒருவனும் சிலுவை அண்டை வரான். ஏன் இவ்வளவு நெருக்கடியிலும் ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? ஏன் இவ்வளவு சோதனை நடுவிலும் தேவனை தேடி செல்கிறோம்? அவர் நம்மை இழுத்து கொண்டபடியினால், அநாதி சிநேகத்தால் நம்மை இழுத்து கொண்டார். அந்த ஆதி அன்பை வைத்ததுனால தெரிந்தெடுத்தா, தகுதியை பார்த்தல்ல, பிறப்பதற்கு முன்பே நம்ம இழுத்து கொள்ளுகிறார். தன் அண்டை, சிலுவை அண்டை, அவருடைய அன்பின்கு வலைக்குள்ளாய் இழுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்தில் வேதம் சொல்லுகிறது, அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்தேன் என்று. ஹல்லேலூயா. அன்பால் இழுத்தார். ஆமேன் ஆமீன். நீதி நிமித்தம் வந்தார்னா யாரும் நிற்க இயலாது. தேவ அன்பினால் நம்மை இழுத்து கொண்டார். சிலுவை அண்டை, கிறிஸ்துவின் அண்டை, கிறிஸ்துவின் வழிகளில் இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள், நெருக்கடிகள், வீழ்ச்சிகள், சறுக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போதிலும் தூக்கி எறியாதபடி நம்மை இழுத்து மறுபடியும் தம்மண்டை சேர்த்து கொண்ட தேவனுக்காய், இழுத்து தம்முடைய அன்புக்குள் மறைத்த தேவனுக்காய், இழுத்து தம்முடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு செல்ல நம்மை அழைத்து செல்வதற்காய் அந்த பேரின்பத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நம்மை இழுத்திருக்கிறார். அநாதி சிநேகத்தால் தேவன் நம்மை இழுத்து கொண்டார். உலகம் ஒரு பக்கம் இழுக்கும் போது, பாவம் ஒரு பக்கம் இழுக்கும் போது, உலக ஆசை இச்சைகள் ஒரு பக்கம் இழுக்கும் போது, தேவன் நம்மை இழுத்தபடியினால் தேவனிடத்தில் வந்தோம். அல்லேலூயா. இந்த காலவேளையில அவருடைய இழுப்பின் அன்பின் கயிறால் கட்டி இழுத்த அந்த இழுப்பை நினைத்து, இல்லைன்னா என்றோ முடிந்திருக்கும் நம்முடைய வாழ்வு, என்றோ சிதறி இருக்கும் நம்முடைய வாழ்வு, என்றோ தேவனை விட்டு தூரம் போயிருப்போம். கிருபையாய் இறங்கினாரே, நன்றி சொல்லி தேவனை துதிக்கலாமா? நன்றியோடு ஆண்டவரை உயர்த்தலாம். பிரைஸ் தி லார்ட். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை வேளையில எங்கள் மேல் வைத்த அன்பினால் எங்களை இழுத்து கொண்டபடியினால நாங்கள் நிர்மூலமாக அல்ல, ஊழையில் சிக்கி கொள்ளாதபடி, பாவ சேற்றிலிருந்தும் அக்கிரமத்தின் கட்டுகளிலிருந்தும் உலக ஆசை இச்சைகளிலிருந்தும் எங்களை நீர் இழுத்து கொண்டபடியினால உம்முடைய சந்நிதியில் இந்த நாளில் வந்து துதிக்க நீர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே உம்மை உயர்த்த செய்தீரே. இந்த வார்த்தை கேட்க எல்லா இருதயங்களிலும் இதை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லும்படியாய், உணர்ந்துமே உயர்த்தும்படியாய் பரலோக தகப்பன் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.